எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்லி பெரிய பிரச்சனைனா எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் என்னோட ஹேர் ட்ரையா இருக்கு. மேபி சம்மர், மேபி நான் சரியா சாப்பிடல. பட் தென் நிறைய நல்லா சாப்பிட்டாலும் இன்னும் சம்மர் இல்லைனாலும் ஃபார் எவர் அடிக்கடி என்னோட ஹேர் வந்து இப்படிதான் இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ட்ரை ஆகுது அப்படின்னா நாட் த ப்ராப்ளம் வித் யூ ஆர் யுவர் ப்ராடக்ட். ஸோ டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவங்க டைம்லைன்ஸ் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாரோட ப்ராப்ளமும் ஹேர் ஃபால் தவிர்த்து ஹேர் ட்ரைனஸ், சூப்பர் ட்ரையாக இருக்குது அப்படின்னு. பட் நிறைய பேர் என்னென்னா ப்ராடக்ட்னால அப்படின்னு தப்பாக நினச்சிப்பீங்க. பட் ப்ராடக்ட்டும் ஒரு காரணமாக இருந்தாலும் நம்மளோட ஸ்கேல்பெல்லாம் தவிர்த்து நம்மளோட முடியிலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈச் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஹேர் டைப். ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்து உள்ளே இழுத்துக்கும், அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த அப்சர்வ் ஆன ப்ராடக்ட் ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட்டை தக்க வைக்குதா வைக்கலையான்றதை பொறுத்து தான் ட்ரைனஸ். அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, அது நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ரீட்டைன் பண்ணிச்சு மாய்ஸ்சர் கண்டென்ட்னா உங்கள் ஹேர் சாஃப்டாக இருக்கும். இல்லை அது அப்சார்ப்ஷனே நடக்கலை, இல்லைன்னா அது வெளியில் விட்டுடுது அப்படின்னா ட்ரையாக இருக்கும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுதான் ஹேர் பொராசிட்டின்றது. ஸோ இந்த ஹேர் பொராசிட்டிக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஹேர் பொராசிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா, மேலே இருந்துச்சுன்னா லோ பொராசிட்டி, மிடில் இருந்துச்சுன்னா மிதந்துட்டு இருந்துச்சுன்னா மீடியம் பொராசிட்டி, கீழே போயிடுச்சுன்னா ஹை பொராசிட்டி. பொராசிட்டின்னா என்ன, இது எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம முடிகள் ஒரே ஒரு முடி அப்படி எடுத்தோம்னா இதுதான். ஸோ இதில் துளைகள் இருக்கும், துளைகள்னு வச்சுக்கலாமே. இதுதான் வந்து கியூட்டிகல்ஸ். இந்த கியூட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ ஓப்பன்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து ப்ராடக்ட் உள்ளே சக் பண்ணிக்கும், இழுத்து வச்சுக்கும். பட் இந்த ப்ராடக்ட் உள்ளேயே இருக்கும்போது ஷைனிங் சாஃப்டாக இருக்கும், ட்ரைனஸ் இல்லாமல். பட் இந்த ப்ராடக்ட் வந்து வெளியில் காற்றுல போயிடுச்சுன்னா நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த லோ பொராசிட்டி இருக்கு இல்லையா, அவங்களோட கியூட்டிகல்ஸ் எப்படி இருக்குன்னா அங்கங்கே ஓப்பனிங் இருக்கும். வேறஸ் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா அது உள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அப்சர்வ் ஆனால் தானே ரொம்ப மாய்ஸ்சர்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த கேட்டகரியில் தான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த ஹேர் டைப் வந்து வரும். ஈவன் ஐ ஹாவ் லோ பொராசிட்டி. ஓகே, ஸோ பட் த பெஸ்ட் பார்ட் என்னென்னா இந்த மீடியம் பொராசிட்டி. பிகாஸ் அவங்களுக்கு என்னென்னா ஸ்லைட்லி இந்த கியூட்டிகல்ஸ் இருக்கும்ல, முடிகளில் வந்து துளைகள் இருக்கும்னு இல்லை, இந்த கியூட்டிகல்ஸ் கொஞ்சம் ஓப்பன்டாக இருக்கும். அதனால உள்ளே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ளே போய்க்கும், உள்ளே போய் மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். திஸ் இஸ் த பெஸ்ட் பொராசிட்டி. இவங்களுக்கு தான் சாஃப்ட் அண்ட் ஷைன், சில்கி, ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த கியூட்டிகல்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் ஓப்பன்டாக இருக்குல்ல, அப்படி இருந்தால் நம்ம ஹேர் நல்லா இருந்திருக்குமேன்னு நினச்சா அதுவும் கிடையாது. நல்ல ஓப்பன்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும், ஆனால் போன வேகத்தில் அப்படியே வெளியில் போயிடும். பிகாஸ் அந்த கியூட்டிகல்ஸ் பயங்கர பெருசாக இருக்குன்னு. இது வந்து ஹை பொராசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ பொராசிட்டியும் வேஸ்ட்டு, ஹை பொராசிட்டி ஹேர் டைப்பும் வந்து வேஸ்ட். வேறஸ் இந்த வேஸ்ட் இன் சென்ஸ் அவங்களுக்குலாம் நிறைய கேர் பண்ணிக்கணும் தென் மீடியம் பொராசிட்டி ஹேர் டைப். ஸோ இந்த மீடியம் பொராசிட்டிக்கு வந்து கரெக்டான அளவு துளைகள் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் ப்ராடக்ட் எல்லாம் சூப்பராக உள்ளே போயிட்டு ஒர்க் ஆகி அந்த ரீட்டைன் பண்ணும் மாய்ஸ்சர் கண்டென்ட், ஈரப்பதத்தை. அதனால தான் ஹேர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லோ பொராசிட்டி லைக் என்னோட ஹேர் மாதிரி, இல்லை ஹை பொராசிட்டி இருக்கிறவங்க, ஹை பொராசிட்டினா கொஞ்ச நேரம் நல்லா அப்சார்ப்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா ட்ரை ஆயிரும். அதுதான். ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், எல்லோரும் ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ என்ன மாதிரி பண்ணணுன்றதை பற்றி தான் வந்து ஃபர்தராக நான் அதை பற்றி ஷேர் பண்ணுவேன். என்னை மாதிரி லோ பொராசிட்டி ஹேர் டைப்புக்கெல்லாம் வந்து கியூட்டிகல்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், அதனால இந்த ஈரப்பதத்தை உள்ளே இழுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து வேவியாகவே இருக்கும். எஸ், ஃப்ரிஸ்ப்ரியாக தான் இருக்கும் எந்த ஒரு சீரம் எது யூஸ் பண்ணாலும். பட் வேவியாக இருக்கிறதுக்கு காரணம், ஒரு ட்ரையாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த ஹேர் பாப்புலேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஹேர் ட்ரீட்மெண்ட், கலரிங், ஸ்ட்ரெயிட்னிங் இது எல்லாமே பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணாலும் ரொம்ப நாள் வராது. ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் சுத்த வேஸ்ட்டு. ஸோ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹேரை வந்து டெம்ப்ரவரியாக நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா சிலிக்கன் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும். அஃப்கோர்ஸ் நம்ம பிராண்டில் அது பண்ணலை, ஜஸ்ட் பிகாஸ் அது லாங் டேர்மாக யூஸ் பண்ணும்போது ஹேரை மோசமாக ஆக்கும்னு. பட் டெம்ப்ரவரி சொல்யூஷனாக நம்ம ஹேர் வந்து நல்லா பார்க்குறதுக்கு இருக்கணும், அழகாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி கலர்ஸ் சுத்தமாக யூஸ் பண்ணினீங்கன்னா ஃபர்தராக ரொம்ப வேர்ஸ்ட்டாகவும் ஆகும்.
இன்ஸ்டெட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனி ஃபார்ம் ஆஃப் ஆயில் கேன் மேக் ஒண்டர்ஸ் டு லோ ப்ரெஸ். ஸோ ரொம்ப நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹேர் பாத் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்னமும் வேர்ஸ்ட்டாக தான் நம்மளோட ஹேர் சுச்சுவேஷன் மாறும். அஸ் ஐ செட் மீடியம் போரோசிட்டி ஹேர் டைப் எல்லாம் தே ஆர் லக்கி ஆக்சுவலி. சில சமயம் லோ போரோசிட்டி இருந்து மீடியமாகவும் மாறும். இட் டஸ் ஹேப்பன். இது உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும். எப்பயுமே நார்மலாக இருக்கும். எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணலாம். ஹை ஹேர் பொரோசிட்டியும் ஒன் ஆஃப் தி பாவமான பொரோசிட்டி. பிகாஸ் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் உடனே தெரியும், வாவ் அப்படின்னு இருக்கும் ஹேர், பட் தென் குவிக்காக அது போயிடும். ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆயில்ஸ் மட்டும் பத்தாது, ஹெவியான ட்ரீட்மெண்ட் வேணும். பட் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படின்னா ரைட்டான ப்ரொஃபஷ்னல்ஸ்கிட்ட போகணும், ரைட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அஃப்கோர்ஸ் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். எல்லாமே ஒர்க் ஆகாது. ரொம்ப ரொம்ப கிளியராக தெரிஞ்சு தீர்மானித்து ரிசல்ட் ஓரியன்டான விஷயத்துக்கு போனீங்கன்னால் மேபி அவ்வளோ ஃப்ரிஸ் ஆகாமல் அவ்வளோ ட்ரை ஆகாமல் வி கேன் மேக் அ ஹேர் பெட்டர். இவங்களுக்குமே ஹேர் ட்ரை ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது. மோரோவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டான பர்சன்ட்டை பண்ணலைன்னா இன்னமும் வேர்ஸ்ட் ஆகிடும். ஸோ தட் இஃப் யூஆர் ஃபேஸிங் லைக் ட்ரைனஸ், எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னா முடி பிரச்சனை உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அனுப்பிச்சி வைங்க. டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்புடன் பிரியா. பாய்.